அந்த 6 பௌர்ணமியிலும் மறக்காமல் திருவண்ணாமலை கிரிவலம் போயிடுங்க. அப்படி திருவண்ணாமலை இல்ல அப்படின்னா, பழமை வாய்ந்த முருகப்பெருமான் மலை மீது அமர்ந்திருக்கக்கூடிய ஆலயங்கள்ல இயல்பாகவே கிரிவலம் நடக்கும். இப்ப அறுபடை வீட்டுல பௌர்ணமி காலகட்டங்கள்ல நடந்துகிட்டு இருக்கிறது. அதற்கு என்ன பண்ணிக்கோங்கன்னா, முடிவு பண்ணிக்கோங்க. இந்த 6 பௌர்ணமிகளையும் ஒரு மனிதன் நிறைவாக வழிபாடு செய்யும் பொழுது, அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய 6 ஆதார சக்கரங்களும் சரியான முறையில் அமைந்து, பஞ்சபூதம் சரியாக ஒடுங்கி, அவருடைய தேவை பிரார்த்தனைகளின் மூலம் நிறைவேறும் என்பது உண்மை. ஏன்னா, ஒரு மனிதனுடைய உடலினுடைய அமைப்பும், எண்ணத்தினுடைய அமைப்பும், அந்த 6 ஆதார சக்கரங்களுடைய ஏற்ற இறக்கமும் அவனுடைய கர்மாப்படி தான் எண்ணோட்டம், அதன்படி தான் சுழற்சி. ஆனா, அத பொதுவாகவே தன்னுடைய தேவை என்ன என்பதை அறிந்து கொண்டு, இந்த 6 மாத காலத்திலும் பௌர்ணமியில் கிரிவலம் செல்லுவது, எந்த மலைக்கோவிலிலும், திருவண்ணாமலை என்பது பொதுவா நான் சொல்லியிருக்கேன். ஆனா, எந்த மலைக்கோவில் சென்றாலும் அதற்கு மிகப்பெரிய பலன் உண்டு.